Dear students, 10th marks exercise 2.9 special series தான் பார்க்க போறோம். நான் ஃபார்முலாலாம் மெமரி பண்ணிட்டேன். பட் எந்த கொஸ்டினுக்கு எந்த ஃபார்முலா அப்ளை பண்றதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? டோன்ட் வரி, நான் ஈஸியா உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த 4 கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா 60. கொஸ்டின்லயே டைரக்டா நேச்சுரல் நம்பர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். Sum of first n natural formulas apply பண்ணிக்கலாம். Sn equal to n into n plus 1 by 2. Here n ஓட value 60. n equal to 16 apply பண்ணா first sum முடிஞ்சிரும். 3 concept நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. First one, கொடுத்திருக்கிற கொஸ்டின் கண்டிப்பா 1, 2, 3ன்னு ஸ்டார்ட் ஆகணும். அப்படி ஸ்டார்ட் ஆகலனா என்ன பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் காமன் டேர்ம் எடுக்க முடியுமான்னு செக் பண்ணுங்க. காமன் டேர்ம் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலையா? டோன்ட் வரி. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்க. அதே டேபிள்ல ரிமைனிங் நம்பர்ஸ்லாம் வருதான்னு செக் பண்ணுங்க. அதுதான் நம்மளோட காமன் டேர்ம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, 3 + 6 + 9 + எக்ஸெட்ரா 96. ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, 3. ஸோ இந்த 3 டேபிள்ல ரிமைனிங் நம்பர்ஸ்லாம் வருமான்னு செக் பண்ணணும். அப்படி வந்துச்சுன்னா 3 தான் நம்மளோட காமன் டேர்ம். செகண்ட் கான்செப்ட் புரிஞ்சுதா? 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகலனா காமன் டேர்ம் எடுக்க முடியுமான்னு செக் பண்ணணும். எப்படி காமன் டேர்ம் எடுக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ இங்க 3 தான் காமன் டேர்ம். 3 டேபிள்ல 3 எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம்ஸ் வரும். 2 டைம்ஸ் 3 + எக்ஸெட்ரா 96 எத்தனை டைம்ஸ் வரும்? 32 டைம்ஸ் வரும். இப்போ நம்மளுக்கு இங்க கொஸ்டின் 1, 2, 3 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகுனா என்ன ஃபார்முலா? Sum of first n natural numbers. First formula apply பண்ணணும். n into n plus 1 by 2. Here n ஓட value 32. First concept என்ன? Common term எடுக்க முடியுமான்னு செக் பண்ணணும். Suppose common term எடுக்க முடியலனா second concept நம்ம திங்க் பண்ணணும். Second concept என்னன்னா, some numbers add பண்ணி மைனஸ் பண்ணணும். அதுதான் second concept. இங்க பாருங்க, 51 + 52 53 + எக்ஸெட்ரா + 92 இருக்கு. இங்க காமன் டேர்ம் எடுக்க முடியாது. ஏன்னா இங்க நம்பர்ஸ் கண்டினியூஸா இருக்கு. அதனால காமன் டேர்ம் எடுக்க முடியாது. அப்ப இதுக்கு முன்னாடி இந்த 51க்கு முன்னாடி எத்தனை நம்பர்ஸ் இல்லையோ அந்த நம்பர்ஸை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணணும். இங்க 50 நம்பர்ஸ் இல்ல, நான் அந்த 50 நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1, 2, 3 + எக்ஸெட்ரா + 92 ஆட் பண்ணிட்டேன். அந்த நம்பரை மைனஸ் பண்ணணும். 1 + 2 + எக்ஸெட்ரா + 50. இப்ப நம்ம சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதான். என்னோட வேல்யூ 92, இங்க என்னோட வேல்யூ 15 அப்ளை பண்ணலாம். லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிற கொஸ்டின் 1, 2, 3ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம், டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அப்படி டைரக்டா இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் காமன் டேர்ம் எடுக்க முடியுமான்னு செக் பண்ணணும். காமன் டேர்மும் எடுக்க முடியலன்னா நம்பர்ஸை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணணும். நம்பர்ஸை ஆட் பண்ணி மைனஸ் பண்ண முடியலன்னா தேர்ட் கேஸ் given numbers ஸ்கொயர்ல இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, 1 + 4 + 9 + 16 எக்ஸெட்ரா 225 கொடுத்துருக்காங்க. இங்க நம்பர்ஸை காமனாவும் எடுக்க முடியாது, ஆட் பண்ணி மைனஸ் பண்ணவும் முடியாது. அப்ப கொடுத்துக்கிற நம்பர்ஸ் ஸ்கொயர்ல இருக்கான்னு செக் பண்ணணும். பாருங்க, 4 2 ஸ்கொயர், 9 3 ஸ்கொயர்ல இருக்கு. ஈக்குவல் டு 1 ஸ்கொயரோட வேல்யூ 1, 4ஓட வேல்யூ 2 ஸ்கொயர், 9 3 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா 225 ஓட வேல்யூ பிளஸ் 15 ஸ்கொயர். இதுதான் எக்ஸசைஸ் 2.9க்கான கான்செப்ட். இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா ஈஸியா நீங்க சம்ம அட்டென்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.